இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 30ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள், மக நட்சத்திரம், சிம்மராசி, துவாதசி திதி. துவாதசி திதினா காலைல எந்திரிச்சோன்னா சுவாமியை வழிபாடு பண்ணு, ஃபஸ்ட்டு நிர்மால்யம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏகாதசி உபவாசம் இருந்தவங்க இன்னைக்கு காலையில் பாராயணம் செய்யலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசியில் அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த லக்னத்துடைய புள்ளி உபநட்சத்திரமாக மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. எல்லா காரியங்களையுமே ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். எல்லாரையுமே ஈஸியாக உங்களுடைய வாக் சாதுரியத்தினாலும் உங்களுடைய செயல்களினாலும் கட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்கள் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் ரொம்ப அதிகமாகும். அதுவும் காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, மனவேதனைகள் கடந்த ஒரு மாதமாக அல்லது கடந்த ஒரு 2-3 நாட்களாக இருக்கக்கூடிய மனவேதனை முற்றிலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நாள். நிறையா பேருக்கு பண வரவுகள் கொஞ்சம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும். வேலையில சின்ன சின்ன குடைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் எதுக்காக அந்த பிரச்சனை வருது, வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் த இஷ்யூ, அதோடைய ஆக்சுவலான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்னம் இன்றைய நாள் ஏற்படுகிறது. நிறைய பேருடைய ஹெல்த்து, நிறைய பேர் தாயமார்களுடைய ஹெல்த்து எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு மேம்படக்கூடிய, கொஞ்சம் மனசு விட்டு பேசி மறுபடியும் அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பகை என்று எதுவுமே இருக்காத ஒரு நாள்னு சொல்லலாம். பகை இல்லைன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷத்தை மிக அதிகமாக ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பிரயாணங்கள் இருக்கும். இன்பச் சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலா, நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, இல்லை ஊருக்கு போகிறது, சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வருவது, நிறைய பேர் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், நட்பின் மூலியமா, வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண் மூலியமா நமக்கு ஒரு ஆதாயம் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் எதிர்பாராத ஆர்டர்லாம் வரும். மன சந்தோஷம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி செலவுகள் இருக்கும். யாருக்காக செலவுகள் இருக்கும்? பசங்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள், ஃபீஸ் கட்டுறது, புக்கு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய முழு எண்ணங்கள் முழுக்க அதில் தான் இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது. நெய் விளக்கு இன்றைய நாள் போட்டிங்கன்னா கடகத்துக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகும். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் 2 நெய் விளக்கு போட்டு மனசான உங்கள் பிரச்சனை முடியணும்னு வேண்டிக்குங்க. ஒரு 48 நாட்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அருகம்புல் மாலை போட்டாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருக்கும்போது அது உங்களுக்கு ஜெயிக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சும்மா ஜாம்னு இருப்பீங்க. பெரியவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீர்கள். எல்லாத்துலேயுமே ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. கொஞ்சம் கூட இது சரியில்லை, அது சரியில்லை, அது எதிராக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட நீங்கள் வீண் பேச்சுங்கிறது இருக்காது. வீண் பழிங்கிறது உங்கள் மேலே வராது. எதுவாக இருந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய நாள். நிறைய பேருக்கு ஞானம் அதிகரிக்கும். அறிவுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. இந்த இடத்துல உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகமாக, ஞானம் ரொம்ப அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஒரு பிரச்சனைக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைந்த நாள். நிறைய ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நாள், இன்பச் சுற்றுலா செல்லக்கூடிய நாள், பசங்களுக்காக எங்கேயாவது போயிட்டு வரக்கூடிய நாள்.
இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய தப்புக்கள் என்ன இருக்கு, நம்ம எப்படி சரி செய்ய வேண்டும், எந்த அணுகுமுறையை நாம் அணுக வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள், இட்ஸ் கால்டு இன்ட்ராஸ்பெக்ஷன், அது இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு லைட்டாக உடம்பு பாதிப்புகளும் கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடிய நாள். ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். இதெல்லாம் மத்தியானம் 2:15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா சூப்பராக இருப்பீங்க. அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பொன்னிறம். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், ஆலய பிரவேசம் செய்யக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலையில் உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்கள் குவியும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும். பாசிபிளாக மகாராஷ்டிராலேயோ குஜராத்லேயோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு டெப்யூட்டேஷன் ஒர்க்கு வேறு இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க, இதை போய் முடிச்சுட்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் எப்படி பார்த்தாலும் வேலையில் புகைச்சல் இருந்துட்டு தான் இருக்கும். என்னதான் நம்ம நல்லா பண்ணாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக கண்டுக்க கூடாது. கோச்சாரங்கள் சரியில்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எதிர்வினை ஆட்டக்கூடிய ஆட்கள் தானாக ஆட்டோமேட்டிக்காக கழன்றுவாங்க. தைரியமாக இருக்கலாம். அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எல்லாருடைய அன்பும் இன்றைய நாள் உங்கள் மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லார் மேலேயும் ஒரு டவுட்டில் இருப்பீங்க. பொதுவாகவே இப்படி தான் நடக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது பொதுவாகவே எல்லார் மேலேயும் டவுட் உருவாகும். கரெக்டாக போயிட்டு இருக்கிறது கூட இது கரெக்டாக இல்லையாங்கிற மாதிரி. அதாவது தானத்துக்கு வந்து ஒரு பசுமாடை கொடுப்பாங்களாமா, அந்த பசுமாட்டுக்கு பல்ல பிடிச்சி வாங்கலாமா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைய நாள் எது வருதோ, எது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம், பாசிட்டிவான எண்ணங்கள்ல நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் இது சரியில்லை, இதில் ஏதோ ஒரு குத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உறவினர்களும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டை தள்ளி வச்சுட்டு நேர்மையாக நல்லா இருக்குது, இன்றைய நாள் சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் வரும். என்ன சொன்னாலும் அந்த குழப்பங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலையை போட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். ஜம்முன்னு எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாள். மெயினாக ஆண்களுக்கு பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதுலேயுமே சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ராசியான நிறம் பொன் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். பாக்யஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். கல்யாணம் ஆகிறதே கஷ்டம் பாக்யஸ்தானம் நல்லா இல்லைன்னா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை நிற்கிறது கஷ்டம், பாக்யஸ்தானம் நல்லா இல்லைன்னா. ஏதாவது ஒரு பிரயாணம் பண்ணணுன்னாலும் கஷ்டம். ஒன்றும் இல்லைங்க, டெய்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா நம்மளுடைய காலை கடன் கழிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பாக்யஸ்தானம் சரியா இல்லைன்னா. ஒரு பாக்யஸ்தானத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்யஸ்தானம் இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கு. தாயார் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கைகூடும். பாக்யஸ்தானம் இவ்வளோ நல்லா இருக்கும்போது ஒரு சின்ன தடங்கள் கூட இருக்காது, எந்த ஒரு தாமதமும் இருக்காது. எடுத்த காரியங்களில் ஒரு முழு மூச்சா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இன்றைய நாள் இருக்க போகிறீங்க. எல்லாமே தானாக நடக்கும். லக்கு ஃபேவர் பண்ணும். பெரியவங்க அவங்க அம்மா அப்பா அவங்க கூட ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். மனசுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. ஏதோ ஒரு சந்தோஷமான பிரயாணமோ இல்லை நல்ல மனிதர்கள்கிட்ட பேசுகிறதோ ஜாலியாக இருக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மனசுல பல சங்கடங்கள் இருக்கும். அந்த பல சங்கடங்கள் எல்லாமே உங்களுடைய நாள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தாராளமான தனவரவுகள் பணவரவுகள் கொடுக்கும். எப்பெல்லாம் சந்திரன் உங்க ராசி லக்னத்தை பார்க்குறாரோ அந்த காலகட்டங்களில் பொதுவாகவே கொஞ்சம் பணவரவு நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைய நாள் எப்படி பார்த்தாலும் பாக்கிகள் வசூல் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஹஜகிரீவர் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். எனக்கு பிடிக்காது, ஆனால் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, அதனால பண்ண வேண்டியதாக இருக்குது. சில முடிவுகள் நம்ம கையில் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய இடங்கள்ல பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம செய்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு அது நல்ல விஷயமா இருக்கலாம், ஒரு சமூகத்திற்கு அது நல்ல விஷயமா இருக்கலாம்.
அஸ் எ கண்ட்ரி அது ரொம்ப நல்லதாக இருக்கலாம். இந்த மாதிரி முடிவுகள் பொதுவாக கும்பராசி நண்பர்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி சாப்பிட்டது கொஞ்சம் அலர்ஜி, அஜீரணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடனில் போய் மாட்டிக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். மெயினாக பெண்கள் வாக்குவாதங்களில் இறங்காமல் இருப்பது உத்தமம் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருக்கணும். அதாவது என்னன்னா, பொதுவாக ராசி லக்னத்துல சனி சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படியாரு ஜெயிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணது எப்படி வேணா போய் நம்ம அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது ஒரு சில பேருக்கு இந்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் மாதிரி விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும். ஆனால் யாரோ செய்த குற்றத்துக்கு போய் நம்ம போய் அதுக்கு பரிகாரமாக பிராயச்சித்தமாக சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கலாம். வீட்டில் பையன் தப்பு பண்ணிட்டான், இன்னைக்கு நான் போய் பதில் சொல்லிட்டு வரேன்னு அம்மா அப்பா போகிறாங்கல்ல காலேஜுக்கெலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மயக்கங்கள், அதாவது என்ன சொல்கிறான், ஒரு விஷயம் பிடிக்கக்கூடாது செய்யக்கூடாது, ஆனால் அதில் செய்யறதுல ஒரு கிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள், வித்தண்டாவாதங்கள்னு சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய நாள் முழு மூச்சாக முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் சரி மனசும் சரி ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் வாராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இன்றைய நாள் உதிக்க வேண்டும் என்பது இன்றைய நாளுடைய சங்கல்பமாக நம்ம எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொள்வந்து. தாஸ்து. நன்றி, வணக்கம்.